ஹாய் ஒரு சூப்பரான கருவேப்பிலை ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா? வாங்கிட்டு வந்த கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு நிழல்லையே நல்லா காய வச்சு கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத பொழுது தேவையான கருவேப்பிலை எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய், புளி, அடுத்தது உப்பு, இது எல்லாமே சேர்த்து ஒன்றா வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்டெல்லாம் சைடில் எடுத்து வச்சுட்டு ஒரு பானலில் வந்துட்டு நல்லெண்ணெய் மட்டுமே ஆட் பண்ணி தாளிப்புக்காக கடுகு, சீரகம், தேவையான அளவுக்கு பெருங்காய பொடி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதியும் அதில் கொட்டி நல்லா கிண்ட விடுங்க. இதில் செய்யும்போது கேஸை சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்ல சுருண்டு வர வரைக்கும் அதை வதக்கிட்டே தான் இருக்கணும். சைடில் இன்னொரு வானலில் ஒரு சின்ன ஸ்பூன் வெந்தயம், கடுகு ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன இடிச்சு கல்லில் போட்டுட்டு இடித்து எடுத்துக்கிட்டாச்சு. அது வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம தொக்கு இறக்க போகிற ஸ்டேஜில் வந்துட்டு அதை ஆட் பண்ணணும். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது ஒரு 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் வெளியில் வச்சாலே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.